ஹலோ கைஸ். ஸோ சிறகடிக்க ஆசையில் பார்த்திங்கன்னா என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா, ஸ்ருதியை வந்து எல்லாரும் கூப்பிட்றாங்க, வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா அப்படின்னு. ஆக்சுவலி இதில் வந்து ரவி ஒரு டைலாக் பேசியிருப்பார். அது வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங் டைலாக்காக இருக்கும். என்னென்னா, அவன் சொல்லுவான், இந்த மாதிரி நான் வீட்டுக்கே போகிறதில்ல. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது, நான் ஹோட்டல் இங்கேயே ஒரு ரூமில் தங்கிக்கிறேன். அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, இல்லை இங்கே எப்படிடா தங்குவேன், இங்கே வசதி கூட இருக்காது, எனக்கு எதுவுமே தேவையில்லடா, நிம்மதி மட்டும்தான் வேணும்னு சொல்லும்போது அது ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங் டைலாக்காக இருக்கும். ஓகே. ஸோ பொண்டாட்டி வீட்டுக்கு போனாலும் பொண்டாட்டி தனத்தனன்னு பேசணும்னு அவனுக்கு ஒரு கவலை, அதேமாதிரி அவங்க வீட்டுக்கு போனாலும் அங்கே எல்லோரும் கேள்வி கேட்பாங்கன்னு ஒரு கவலை. ஸோ அவன் ஒரு ஸ்டேட்டில் இப்போ இருக்கான் ரவி வந்து. ஸோ நேற்று சிறகடிக்க ஆசையில் நாளை வருவதில் போட்டாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி மீனா வந்து ஸ்ருதி வேலை செய்கிற இடத்துக்கே வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி இவங்க அப்பா என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தினாரு, இவ்வளோ பேசினார், என்னை திருடின்னு சொன்னார், எங்கள் குடும்பத்தையே அப்படி சொன்னார், ரொம்ப கீழ்த்தனமாக பேசிட்டாரு, அதனால தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அடிச்சாங்கன்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு ஸ்ருதி வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஸ்ருதி ஃபேஸை பார்த்து தெரிஞ்சுது. ஸ்ருதி வந்து ஷி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் அவங்க ஃபாதர் மேலே தான் தப்பு அப்படின்றத அவங்க உணர்ந்துறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது லேட்டஸ்ட்டு ப்ரோமோ வந்துச்சு இல்லைங்களா, இப்போ முத்து வந்து ஸ்ருதியை வந்து அந்த பையன்கிட்டேருந்து காப்பாற்றுற மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து அவங்க வீட்டில் வந்து கத்துறாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணது தான் தப்பு, என்னை வந்து அங்கே எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாங்க தெரியுமா ரவி வீட்டில், நான் வந்து இப்போ ரவி வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ஸ்ருதியோட அம்மா அப்பாவுக்கு பெரிய பல்பு கிடச்சிது. அதே மாதிரி இப்போ ரோகிணி போட்ட பிளானும் ஊற்றிக்கிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ திருப்பி ரோகிணியை நோண்ட ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன். ஓகே கைஸ், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.